வெற்றி சக்தி சீரியலில் இப்போ ராட்டகாசமான எபிசோட் வந்திருக்கு. ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல்லோடையும் கேளுங்க. அதுக்கு முன்னாடி இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ண பாருங்க. ரொம்ப பிடிச்சிருந்துச்சுன்னா நம்ம சேனலுக்கு வந்து சப்ஸ்கிரைப் பண்ணி கண்டினியூஸாக ஆதரவு தாங்க. பிரியா வந்து ரங்கநாயகம் மட்டும் எனக்கு கண்டிப்பாக வந்து பணம் வந்தே ஆகணுங்கிற மாதிரி பேசும்போது, என்ன இவ என்னமோ ஒரு விஷயம் சொல்லணுங்கிறா, சரி உள்ளே போய் பேசலாம்னு சொல்லிட்டு இங்கே ஏதாவது வந்து பேசுனதோ கேட்டாங்கன்னா என்ன பண்ணுறேன்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் ரூம்குள்ளே வந்து கதவை தாப்பா போட்டு பேசுகிறாங்க. இதில் ஏதோ ஒரு விவகாரம் இருக்குது, நம்ம வந்து ஒட்டு கேட்கலான்னு சொல்லிட்டு காதை கிட்ட வச்சு கேட்டுட்டு இருக்காங்க. கதவு வாசலில் நம்ம சக்தியும் சரண்யாவும். எதுக்குடி இங்கே வந்த? நீ இங்கே வந்தனா நான் தான் உன்னை நடிக்க வச்சது எல்லாமே வந்து வெளி உலகம் தெரிஞ்சிச்சுன்னா என்ன ஆகும் தெரியுமா? என் குடும்பத்துக்கும் அப்புறம் ஒத்துமொத்த ட்ராமாவும் கெட்டு போயிடும்டி. என்னை யாருமே மதிக்க மாட்டாங்க. மேடம், எனக்கு ஒரு அவசரம், அதுக்காக தான் நான் இப்போ உங்களை இங்கே வர வச்சேன். இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், நான் ஏன் இது மாதிரி செய்ய போகிறேன்? என்னடி வேணும்? என்ன பிரச்சனை? எனக்கு அர்ஜென்ட்டாக பணம் வேணும். பணம் திடீர்னு வந்து கேட்குற? மேடம் அமைதியாக இருங்க, எனக்கு இப்போ பண தேவை இருக்குது, நீங்கள் 1,00,000 கொடுங்க. என்னடி வந்ததுலேருந்து குரலை வந்து ஒசத்திக்கிட்டே பேசிகிட்டு இருக்கேன், நான் எதுக்கு உனக்கு பணம் தரணும்? அதெல்லாம் முடியவே முடியாதுன்னு சொல்லிட்டு ரங்கநாயகமாக வானத்து பூமி குதிக்கிறாங்க. மேடம், நான் இப்பயும் சொல்கிறேன், உங்களை மாட்டி விடணும்னு எனக்கு அவசியம் இல்லை, தேவையில்லை. எனக்கு அர்ஜென்ட்டாக பண தேவைகள் இருக்குது. ஏண்டி, நான் இப்போ உனக்கு 1,00,000 பணத்தை கொடுத்துட்டு நீ மாட்டு கம்பி நீட்டிட்டேன்னா உன்னை நான் எங்கேருந்து போய் தேடுவேன்? அது மாதிரிலாம் நான் யாருக்கும் பயப்படவும் மாட்டேன், கம்பி நீட்டவும் மாட்டேன். என்ன நம்பலாம்? ஒன்றெல்லாம் என்னால் நம்பலாம் முடியாது. நீ யார்? முதல்ல செய்ய வேண்டிய காரியம்லாம் செஞ்சு முடிச்சுட்டு நீ மாட்டுங்க போ அப்படின்னு சொல்லிடுறாங்க அந்த இடத்துல. நம்ம ரங்கநாயம்மா, என்னடா அது, நம்ம எவ்வளோ கேட்டும் பணத்தை தரமாட்டேங்கிறாங்க. மேடம், எனக்கு அடுத்தது என்ன செய்யணும்னு தெரில. என்னடி பேசுகிறதான் தினுசாக இருக்குது. இது எல்லாத்தையும் வந்து சரண்யா வந்து முழுக்க முழுக்க கேட்டாங்க. நீ சொன்னப்போ கூட வந்து எனக்கு ஏதோ ஒரு இடத்துல எங்கள் அம்மா மேலே நம்பிக்கையாக இருந்துச்சு. ஆனால் இவளை வந்து இந்த வீட்டில் பார்த்ததுக்கப்புறம் எங்கள் அம்மா மேலே வச்சுருக்கிற நம்பிக்கையே எனக்கு சுத்தமாக போயிடுச்சுங்கிற மாதிரி அந்த இடத்துல பேசுகிறாங்க. இதை கேட்டோன்னே, நான் தான் அப்பயே சொன்னல, இருங்க ஏதாவது லீடு கொடுக்க போகிறா. நீங்கள் சொன்னது மட்டும்தான் செய்யணும்னு சொன்னீங்க, நடிக்க தானே சொன்னீங்க. யமுனா வந்து அடிப்பாங்கன்னு சொன்னீங்களா? இல்லை. பூஜா வந்து என் கையை வந்து கிழிப்பான்னு சொன்னீங்களா? நாடகத்துக்காக வந்து வந்துட்டோம், சரி எதுவாக இருந்தாலும் பார்த்துக்கலான்னு சொல்லிட்டு தான் நான் பர்ஃபார்ம் பண்ணேன். ஆனால் அதெல்லாம் வந்து கணக்கிலே இல்லையே. அதுக்குன்னு எக்ஸ்ட்ரா பேமெண்ட்டாக வந்து கேட்டேன். எனக்கு இப்போ அர்ஜென்ட்டாக பண தேவையே இருக்குது, அதுக்காக தானே கேட்குறேங்கிற மாதிரி தன்மையாக கேட்குறாங்க. அதெல்லாம் முடியவே முடியாது. மேடம், எனக்கு ஒரு செகண்ட் ஆகுமா இப்போ உங்களை இங்கேயே கோத்து விட்றதுக்கு? எனக்கு 1 மணி நேரத்தில் பணம் வேணும். அப்படி பணம் வரலன்னு வச்சுக்கிங்களேன், கார்த்திக்கிட்ட நடந்த உண்மையெல்லாம் சொல்லிவிடுவேன். சொல்லி முடிச்சதுக்கப்புறம் இந்த ஆட்டத்தையும் வந்து முடிச்சு வச்சுருவேன். அப்புறம் உங்கள் வீட்டில் வந்து எல்லோரும் முன்னாடி சொன்னால் போதும், உங்கள் மானவ மரியாதை எல்லாம் கப்பல் வந்து ஏறிடும். பரவாயில்லையா? நான் இப்படியெல்லாம் மிரட்டியாக கேட்குறேன், எனக்கு பண தேவை இருக்கிறதுனால தானே இப்போ உங்கள்கிட்ட வந்து பேச வந்திருக்கேன். நீங்கள் தானே வந்து என்ன நடிக்க வந்து கூப்பிட்டு வந்தீங்க. அப்படி இருக்கும்போது நீங்கள் தான் எனக்கு பணம் தந்தே ஆகணுங்கிற மாதிரி அதடியாக வந்து பேசுகிறாங்க அந்த இடத்துல. பிரியா, என்னடி பயமுறுத்தி பார்க்குறியா? மேடம், நான் யாருக்காகவும் பயப்பட மாட்டேன். இந்த தொழில்னு வந்ததுக்கப்புறமேட்டுக்கு பயந்தாலாம் வேலைக்கு ஆகுமா? நீங்கள் என்ன வேணான்னு பண்ணுங்கள், அதை பற்றி எனக்கு கவலையும் இல்லை. இன்னும் 1 மணி நேரத்தில் எனக்கு பணம் வந்தே ஆகணும். இல்லைனா உங்கள் ஆட்டம் கேம் ஓவர், பார்த்துக்குங்க. அப்புறம் சக்திக்கிட்ட நீங்கள் தோற்று போய் நிற்க வேண்டியதான்னு சொல்லிட்டு அவங்க மட்டும் போகிறாங்க. இந்த கேட்டோன்னு வந்து பேரதிர்ச்சியாக வந்து நிற்கிறாங்க அந்த இடத்துல. சக்தியும் நம்ம சரண்யாவும், அண்ணி கதை வந்து திறக்கிற மாதிரி தெரியுது, நம்ம போய் ஒளிஞ்சிக்கலாம்னு சொல்லிட்டு குடுக்குன்னு வந்து பின்பக்கமாக வந்து ஒளிஞ்சிக்கிட்டாங்க அந்த இடத்துல. என்ன இவ நமக்கே வந்து ஆட்டங்காணிட்டு போட்ட மாதிரி இருக்கா, இப்போ என்ன பண்ண போகிறோன்னு தெரிலங்கிற மாதிரி யோசிக்கிறாங்க அந்த இடத்துல. நம்ம சக்தி அப்பான்னு பார்த்து, இப்போ பிரியாவுக்கு பண தேவை இருக்குன்னு நல்லாவே தெரிஞ்சிச்சு அண்ணி. அவளை கூப்பிட்டு தனியாக கூப்பிட்டு 1,00,000 நம்ம கொடுத்தானு வச்சுக்கோங்களேன், எல்லா உண்மையும் சொல்லிடுவாள்ல. ஆமாம், 1,00,000 மேற்படி ஒரு 10,000 5,000 சேர்த்து கொடுத்துடலாங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சக்தி. அதுக்கு பிரியா நம்பர் வேணுமே. ரங்கநாயம்மா ஃபோன் வந்து இங்கே தான் இருக்குது, பிரியான்னு தான் சேவ் பண்ணியிருப்பாங்க, நான் போய் எடுத்துட்றேன். நீங்கள் அது வரைக்கும் உங்கள் அம்மா வெளியில் வராத அளவுக்கு பர்ஃபார்ம் பண்ணுங்கள் அப்படின்னு சொன்னேன். குடுக்குன்னு வந்து பிரியா நம்பர் எடுக்கலான்னு போகிறாங்க. அம்மா வெளில வந்துட்டா என்ன பண்ணுறதுன்னு சொல்லிட்டு கதவை திறக்கிறாங்க நம்ம சரண்யா. உள்ளே வந்து கதவை சாத்திட்டு, அம்மா சக்தி என்கிட்ட வம்புக்கு இழுத்துட்டா அப்படின்னு சொல்லி தர்மாத்தோட பேசுகிறாங்க. என்னது சக்தி வந்து வம்பு இழுத்தாதான்? அப்படி என்ன இழுத்தா? என்னமோ சொல்கிறாங்களே, சீரியஸாக பேசுவோன்னா காமெடியாக பேசுகிறாங்க. அன்றைக்கி வந்து சுட்டு போட்டாலும் நடிக்க வரலங்கிற மாதிரி அந்த நம்பரை வந்து வேக வேகமாக எடுத்துக்கிட்டு இருக்காங்க. துணி உணர்த்த போனேன்னா என்ன வந்து அவ துணியும் சேர்த்து வந்து உணர்த்த சொன்னாமா? எனக்கு கோவம் வந்துருச்சுமா. ஐயய்ய, என்னது சாதாரண துணி விஷயமா? நான் கூட என்னமோ ஏதோ நான் அண்ணி வந்து பர்ஃபார்ம் பண்ணுவாங்கன்னு நினச்சா, என்னது இப்படி காமெடி பண்ணிகிட்டு இருக்காங்க? ஏய், என்ன நினச்சிட்டு இருக்க? இதெல்லாம் ஒரு விஷயம், துணி உணர்த்துறது, இதுக்கு ஒரு பஞ்சாயத்து வேற. ஏய் போடி அப்படின்னு சொல்லிட்டு கதவை திறந்து பார்த்தா அதுக்குள்ளே வந்து சக்தி வந்து நம்பர் எடுத்துகிட்டு கொடுக்கணும்னு வந்து அவங்க ரூமுக்கு வந்து போயிட்டாங்க நம்ம சக்தி. சரண்யா வந்து பின்னாடியே போகிறாங்க. நம்பர் எடுத்துட்டேன் நீ, ஆனால் சூப்பராக பர்ஃபார்ம் பண்ணியிருந்தீங்க. ரூமில் சொன்ன காவியமான வார்த்தையெல்லாம் ஏன் காதலியே கேட்டுச்சு. துணி உணர்த்துற விஷயமா நீயும் கேட்டுட்டியா சக்தி? அதெல்லாம் எல்லாரும் கேட்டுட்டாங்க. வெக்கப்பட்டு சிரிக்கிறாங்க அந்த இடத்துல நம்ம சரண்யா. செம காமெடியாக இருந்துச்சுன்னே சொல்லலாம். இப்போ என்ன பண்ணலாம்? இப்போ எங்கள் அம்மா லாக்கர்லேருந்து நான் உனக்கு பணம் தரேன், பிரியாவுக்கு வந்து ஃபோன் பண்ணுன்னொன்னே பிரியாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அந்த இடத்துல. உடனே உனக்கு என்ன பணம் தேவை எல்லாமே எனக்கு தெரியும், ரங்கநாயகமாக சத்தியமாக தர மாட்டாங்க. நீ கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி வீட்டுக்கு வந்து பேசினது எல்லாமே என்கிட்ட ஆதாரம் பூர்வமாக இருக்குது. இப்போ மட்டும் நீ எதாவது இடக்கு முடக்கா பேசுன்னு வச்சுக்க, அப்புறம் அவ்வளோதான்.
சரிங்க. நீங்க பணத்த குடுத்தீங்கன்னா, நான் பாட்டுக்கு வாங்கிட்டு போயிட்டே இருப்பேன். எனக்கு தேவை பணம் மட்டும் தான். என்ன சொல்றீங்க? அப்படின்னு கேட்டோனே, சரிங்கிற மாரி ஒத்துக்குறாங்க. பிரியா அந்த இடத்துல ரங்கநாயகமோட லாக்கர் வந்து பக்கத்துல நிக்கிறாங்க. சரண்யாவும், நம்ம சக்தியும். நம்பர் வந்து அப்படியே வந்து டைப் பண்ணிட்டு இருக்காங்க. நம்பர் தொறந்தோனே, உள்ளுக்குள்ள ஒரு 25,00,000 கிட்ட பணம் இருக்கும் போல இருக்கு. "ஏன் நீ இவ்ளோ பணமா? ரங்கநாயகமா பணம் நீ?" "ஏய் சும்மானு இரு. அது எனக்கு தெரியாதா? எங்க அம்மாவோட பணம்னு." "இதெல்லாம் ஒரு விஷயமா? எங்க அம்மா கிட்ட இருக்கிற பணம். இதெல்லாம் 1% கூட இருக்காது. ஏகப்பட்ட சொத்தெல்லாம் வச்சிருக்காங்க. அதனால தான் பிரச்சனையே இல்ல. இந்தா 1,00,000 அப்படின்னு சொல்றாங்க. அச்சச்சோ! இது பத்தாதேன்னு சரண்யா வந்து முடிவு பண்ணிட்டு ரூ. 5,00,000 பணத்த வந்து குடுக்குறாங்க. இது எல்லாம் ரங்கநாயகமோட கஷ்டப்பட்டு சம்பாரிச்ச பணம். ஆமாமா, சம்பாரிச்ச பணம்மா. இதெல்லாம் வட்டி பணம் தானே. அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்ல. வச்சுக்க. இதையெல்லாம் யார் வந்து இந்த சதி திட்டத்த ஆரம்பிச்சா? யமுனோட வாழ்க்கைய வந்து அழிக்கணும் தானே இந்த மாரி பண்ணாங்க. அதனால அவங்க பணத்த குடுத்தே சமாளிச்சிடலாம். எந்த பிரச்சனையும் இல்லனாலும் பிரியாவுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க. உடனே பிரியா வந்து யோசிச்சுட்டு இருக்கப்ப, நம்ம கார்த்தியும் கூட்டிட்டு வந்துடுறாங்க. டபுள் சைடு வந்து கேம் விளையாடலான்னு இருக்காங்க அந்த இடத்துல. நம்ம பிரியா. இது வந்து தெரியல போல இருக்கு சக்திக்கும், சரண்யாக்கும். அப்படியே வந்து நிக்கிறாங்க. இந்தாங்க ரூ. 5,00,000 பணத்த புடிங்க அப்படின்னு சொல்லும்போது, கார்த்திக் இதெல்லாம் தூரத்துலேருந்து பார்த்துட்டு இருக்காங்க. அவங்க வந்துடுறாங்க அந்த இடத்துல. ஒண்ணு பேர் எதிர்ச்சியா நிக்கிறாங்க. "பார்த்தீங்களா கார்த்திக் சார், நம்ம 2 பேரும் பிரிக்கணுங்கிறதுக்காக பணத்த குடுத்து ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கா சக்தி. இவ்வளோ நேரம் உங்கள என்னமோ நெனச்சேன். யமுனாவோட வாழ்க்கை முக்கியம்னு நெனச்சுட்டு, சக்தி நீங்க ரொம்ப தப்பான காரியம் பண்றீங்க. எதுக்காக நான் பிரியாவ வந்து நம்புவேன். ஆனா உங்களுக்காக நான் நம்ப மாட்டேங்கிற மாரி அதிரடியா வந்து பேசுறாங்க அந்த இடத்துல. வேற லெவல்ல மாஸா இருந்துச்சுன்னே சொல்லலாம். உடனே ஒரு பக்கம் வந்து அவங்க 2 பேரும் போயிட்டாங்க. உண்மை எவ்வளோ நாள் மறைச்சிருக்குன்னு பார்க்கலாம். ஆனா வெளிச்சத்துக்கு வரதான் செய்யும். இருட்டு வேணா மறையலாம். ஆனா வெளிச்சம் வந்துருச்சுன்னா, இருட்டு கொஞ்சம் கொஞ்சமா போய் தான் ஆகணும். இதான் உலக நீதின்னு சொல்லிட்டு மாசா வந்து கிளம்புறாங்க சக்தி. ரங்கநாயகம்மா கால் பண்றாங்க. "பணம் வேணும்னு சொன்னேன்ல, எடுத்துட்டு வரேன். மேடம் சின்னதா சேஞ்ச். எனக்கு இப்ப 6,00,000 வேணும்." "என்னது 6,00,000மா? என்னடி நெனச்சிட்டு இருக்க?" அப்படின்னு சொல்லி கண்ணா பின்னான்னு கத்துறாங்க. எபிசோட வேற லெவல்ல மாஸ் பண்ணியிருந்தாங்க. வெயிட் பண்ணி பார்ப்போம்.